இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நமக்கு பாராட்டுகிற இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளும் நன்மைகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஏசாயா 11வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டதான இந்த தீர்க்க தரிசனம் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு எந்தெந்த விதத்துல எப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை நன்மைகளை கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த தரிசனம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த பிரகாரமாக இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறதான ஒரு நன்மை பலனையும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும். பலனை அருளும் ஆவியானவர் இந்த தலைப்பில் இன்னைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். பலனை அருளும் ஆவியானவர். ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கும்போது நமக்கு ஒரு பலன் அவசியமாய் காணப்படுகிறது. அந்த பலத்தை அவர் தருகிறவராய் கூட காணப்படுகிறார். பலன் என்று சொல்லும் போது ஒருவேளை உலக பிரகாரமான பலனை அநேகர் எண்ணிக்கொண்டிருக்கலாம். பலவீனத்தினால் வரக்கூடிய காரியங்களுக்கு கர்த்தர் பலத்தை கொடுக்கிறார், அவர் சுகத்தை கொடுக்கிறவர் தான். ஆனால் இந்த இடத்துல விசேஷமாய் சொல்லப்பட்டதான பலன் என்னவென்று சொன்னால் அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான பலன். சரீர பிரகாரமாக ஒருவேளை பலன் குறைவாக இருந்தால் அதற்கு அநேக காரியங்களை நாம் செய்கிறோம். அநேக பழங்களை சாப்பிடுகிறோம், வைட்டமின் மாத்திரைகளை சாப்பிடுகிறோம், மருந்துகளை சாப்பிடுகிறோம். இப்படிப்பட்டதான காரியங்களை செய்து நம்முடைய சரீர பிரகாரமாக குன்றிருக்கிறதான பலனை நாம் வளர்த்துக் கொள்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் அவசியமான ஒன்று நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவைப்படுகிறதான ஒரு பலன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே என்ன பலன் தேவைப்படுகிறதோ அந்த பலனை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறவராய் கூட காணப்படுகிறார். எனவேதான் இந்த வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியானவரையும் அவர் தந்தருள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதேதான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனத்துல நாம் இன்ன விதமாக வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்களா? அவர்கள் புது பலன் அடைகிறார்கள். அப்போ இந்த பலன் நமக்கு வேண்டும் என்று சொன்னால், ஆவியானவர் நம்மளுடைய பலன் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். இதுதான் இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் புது புது பலனை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இதெல்லாம் எப்போது நடக்கிறது? அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும் போது, அவருடைய சமூகத்திலே காத்திருந்து நாம் ஜெபிக்கும் போது, அவருடைய சமூகத்திலே நாம் தரித்திருக்கும் போது ஒவ்வொரு புது பலனை கொடுக்கிறான். அந்த புது பலனை நாம் பெற்றுக்கொள்ளும் போது கழுகுகளை போல சட்டைகளை விரித்து எழும்புவோம் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பலவீனம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு சோர்வு, ஆண்டவருக்காக எதையாகியும் செய்ய வேண்டும் என்கிறதான எண்ணம் இருக்கிறது, ஆனால் என்னால் செய்ய முடியவில்லை. வசனங்களை தியானிக்க வேண்டும், வசனங்களை எடுத்து விளம்ப வேண்டும், எடுத்து பிரசங்கிக்க வேண்டும் என்கிறதான எண்ணம் இருக்கிறது. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்கிறதான எண்ணம் இருக்கிறது. ஆனால் ஏதோ ஒரு காரியம் என்னை அழுத்தி கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு காரியம் என்னை பிடித்து இழுத்து கொண்டிருக்கிறது. அதனால் ஒரு பலனற்றவனாய், ஒரு சோர்வோடு கூட, எப்போதுமே பலனற்றவனாய் நான் காணப்படுகிறேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சோர்வோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் இருந்து கொண்டிருப்பீர்களானால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவர்கள் புதுபலன் அடைந்த சட்டைகளை விரித்து எழும்புவார்களாம். சட்டைகளை விரித்து எழும்பவர்களாய் கூட காணப்படுவார்கள். யார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். இன்னைக்கு இந்த பலனை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். அவர் எப்படி நமக்கு பலனை கொடுக்கிறாரா? ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 26வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், நம்முடைய பலவீனங்களிலே அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராய் கூட இருக்கிறார். அவர் நமக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சோடு கூட வேண்டுதல் செய்கிறவராய் கூட இருக்கிறார். நம்முடைய பலவீனங்கள் வரும்போது நம்முடைய சார்ந்தவர்கள், நம்முடைய நண்பர்களோ, நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோ நமக்காக வேண்டுதல் செய்கிறார்களே, நமக்காக எவ்வளவு பாரத்தோடு கூட ஜபிக்கிறார்கள், அதை காட்டிலும் அதிக பாரத்தோடு கூட நம்முடைய ஆவிக்குரிய இந்த பலவீனத்திற்காக பரிசுத்த ஆவியானவர் ஜபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் எதற்காக இந்த பலனுக்காக ஜபிக்கிறார்? நாம் பலனடைய வேண்டும், அவருக்காக எழும்ப வேண்டும், அவருக்காக ஏதாவது விதையாக விசேஷமாய் செய்ய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு கூட நம்முடைய
பலவீனங்களுக்காக அவர் பரிந்து பேசி நம்முடைய பலவீனங்களுக்காக அவர் ஜெபிக்கிறவராய் கூட காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த பலவீனம், இந்த ஆவிக்குரிய பலவீனம், இந்த ஆவிக்குரிய சோர்வு இன்னைக்கு நம்மை விட்டு கடந்து போக வேண்டும். இந்த ஆவிக்குரிய சோர்வை கர்த்தர் எடுத்து போடுகிறவராய் கூட காணப்படுகிறார். நான் ஆண்டவருக்காக இவ்வளவு காலம் நான் ஓடுகிறேனே, ஆனால் அதற்கான பிரயாசம் என்ன, என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு கேள்விக்குறியான சூழ்நிலை இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம், ஏங்கி கொண்டிருக்கலாம். அந்த ஆவிக்குரிய சோர்வு இன்றிலிருந்து அகன்று போகிறது. அந்த ஆவிக்குரிய பலவீனத்தை கர்த்தர் இன்றைக்கு எடுத்து போடுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு ஆவிக்குரிய பலவீனத்தை எடுத்து போட்டு அந்த சோர்வில ஒரு புதிய பலத்தை கர்த்தர் கொடுக்கிறவராய் கூட காணப்படுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது சங்கீதம் 23வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் வசனம் இப்படியாக நமக்கு சொல்லுகிறது. சங்கீதம் 18:32வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வாய்ப்படுத்துகிற என் தேவன். என்னை பலத்தால் அவர் இடைக்கட்டுகிறவராய் கூட காணப்படுகிறார். அவர் சாதாரண பலத்தை அல்ல, நம்மை பலத்தால் கட்டி எழுப்புகிறாய் கூட காணப்படுகிறார். எந்தெந்த இடங்கள்ல நாம் பலவீனப்பட்டு காணப்படுகிறோமோ, இன்னைக்கு இந்தந்த இடங்கள்ல என்னால் இன்னும் எழும்ப முடியவில்லையே, நான் விழுந்து போனவனாய் கூட காணப்படுகிறேனே, என்னுடைய பாவ வாழ்க்கையில நான் விழுந்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் சோர்வுற்று காணப்படுவீர்களானால் இன்னைக்கு இந்த சோர்விலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுக்க கர்த்தர் சித்தமுள்ளவராய் கூட இருக்கிறார். இதை 138வது சங்கீதம் 3வது வசனம் சொல்லுகிறது. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஆண்டவர் என்ன செய்கிறாரா, நம்முடைய ஆத்துமாவில பலன் தந்து நம்ம தைரியப்படுத்துகிறார். அன்னைக்கு ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் போதே ஆண்டவர் நமக்கு மறு உத்தரவு அருளினார். கூப்பிட்ட நாளிலே கர்த்தர் நமக்கு மறு உத்தரவு அருளுகிறார். ஆண்டவர் நமக்கு ஆத்மாவில அவர் பலன் தருகிறவராய் கூட காணப்படுகிறார். இன்னைக்கு நீங்க ஆண்டவர் நோக்கி பார்த்து கூப்பிடுவீர்களானால் உங்களுடைய ஆத்மாவில கர்த்தர் ஒரு பெரிய பலத்தை, கர்த்தர் ஒரு விசேஷித்த பலத்தை தருகிறவராய் கூட இருக்கிறார். எப்போது அவர் நோக்கி கூப்பிடும் போது, ஆவியானவருக்கு முதலிடம் கொடுக்கும் போது, ஆவியானவருக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது அவர் நமக்கு ஆத்மாவிலே பலன் தருகிறவராய் கூட காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த பலத்தை ஆண்டவரிடத்துல கேட்போம். ஆண்டவர் நமக்கு அவர் கொடுக்கிறதான பலன், அந்த பலனை யாராலும் எடுத்து போடவே முடியாது. அவர் கொடுக்கிறதான ஒரு வல்லமை, அதை யாராலும் எடுத்து போடவே முடியாது. ஒரு சம்பவத்தை எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக ஒரு குழுவாக ஒரு மலை நாட்டிற்கு சென்றிருந்தார்களாம். அப்போ அந்த நாட்டிற்கு சென்று விட்டு மறுபடியும் திரும்பும் போது அநேகர் அவர்களை மறித்து அவர்களை அடித்தார்களா, துன்புறுத்தினார்களாம். அவருடைய பலன் எல்லாம் குறைந்து போயிட்டு, மாம்சத்துல காணப்பட்டதான எல்லா பலனும் குறைந்து போயிட்டு, அவருக்கு மாம்சத்துல ஒரு பலவீனம் இருந்ததா, அவருக்கு அநேக நாள் ஒரு வீசிங் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்குமா. அப்போ இந்த பலத்தை, இந்த பலவன் எல்லாம் குறைந்து போனாலும் கூட அடி விழுந்து கொண்டே இருக்கிறதா. கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய பலத்தினால் இடைக்கட்டத்தினால் ஒரு பஞ்சு மெத்தை போன்றதான ஒரு காரியம் அவரை சூழ்ந்து கொண்டது. அந்த அடிகள் எல்லாம் அவருக்கு இனிமையாக மாறினதுன்னு சொல்லி அவர் ஒரு சாட்சி சொன்னார். அதுல விசேஷமா, என்னைக்கு நான் அந்த அடி வாங்கினோ, 50 வருஷமா எனக்கு இருந்துதான அந்த பலவீனம், அந்த வீசிங் அதுக்கப்புறம் மறைந்து போச்சுன்னு சொன்னார். எப்போ ஆவியானவர் நம்மை பலத்தினால் இடை கட்டும் போது விசேஷித்த வல்லமைகள் நமக்கு வரும். விசேஷித்த கிருபைகளினால் நம்ம நிரப்புவார். விசேஷித்த வல்லமையினால் நம்ம நிரப்புகிறவராய் கூட காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு முழுவதுமாக சரண்டர் பண்ணும்போது ஆவியானவரும் நமக்கு விசேஷித்த பலத்தை, விசேஷித்த வல்லமையை நமக்கு தருகிறவராய் கூட இருக்கிறார். இன்னைக்கு அந்த பலத்தை கர்த்தரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, நான் எந்த இடத்துல பலவீனப்பட்டு காணப்படுகிறனோ அந்த இடத்துல என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கும்போது விசேஷ வல்லமையினால் கர்த்தர் நம்ம இடை கட்டுகிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். பரலோகத்தின் தேவனே, இன்றைக்கு நீர் எங்களோடு கூட பேசுன இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஆவியாயும் உண்மையாயும் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. ஆவியானவரே, பலவீனப்பட்ட நேரத்துல நீர் எங்களை பலப்படுத்துகிறீர், எங்களை தாங்குகிறீர், வழி நடத்துகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்துல பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய பலவீனங்கள் எல்லாம் எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறோம். ஒரு பலன் நேரத்துல இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். விசேஷித்த பலன் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் தேவன் ஒரு பலத்தினால் நீர் இடை கட்டுகிறதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. உமக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். மீட்பர் அமேசன் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபக்கிழமை எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மகிமை 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 மகிமை